எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை சங்கீதம் 116:10. விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்படேன். இந்த இடத்துல ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நாம் விசுவாசிக்கிறவர் யார்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவராலே கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமில்லை. மனுஷனாலே கூடாது, தேவனாலே கூடும். வாழ்க்கையில போராட்டங்கள், பாடுகள், நிந்தனைகள் இதெல்லாம் கடந்து வரும்போது நீங்க உங்க வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறீங்களா, இல்லை விசுவாசமான வார்த்தைகளை பேசுறீங்களா? இங்கே வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். அப்போ விசுவாசிக்கிறவர் யார்? அவராலே எல்லாமே கூடும். உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே கூடவில்லை என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஏன் நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஏன் என் வாழ்க்கை நடக்கலை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த வருத்தத்தின் பாதை நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி நீங்க கூட கலங்கி கொண்டிருக்கலாம். நீங்க விசுவாசிக்கிறவர் அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் நடத்துவார், சோர்ந்து போகாதீங்க. இந்த இடத்துல 9வது வருஷத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். ஒரு விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். பாருங்க, தான் மரிப்பதற்கு முன்பாகவே இந்த வார்த்தையை அறிக்கையிடுகிறார். தாவீது அறிக்கையிடுகிற வார்த்தை என்ன? நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். அப்போ மரணம் வருவதற்கு முன்பாகவே விசுவாசித்திருக்கிறவர் யார்? அவர் நித்தியமுள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், சாவாமை உள்ளவர், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடியவர், ஆதியும் அந்தவுமானவர், அவர் துவக்கம் முடிவுமானவர், ராஜ்யத்துக்கு முடிவிராது. இப்படி நம் வேதத்துல அநேக காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய நித்திய வீட்டிலே, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன், இப்படிப்பட்ட வார்த்தைகளை அறிக்கை செய்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் இந்த நாளில் அறிக்கை பண்ணுங்கள். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன், நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோ தேசத்திலே நடப்பேன் என்று சொல்லுங்கள். இந்த உலகத்திலே ஒரு நாள் நாம் இந்த வருத்தத்தை, கண்ணீர், கவலை எல்லாம் ஒரு நாள், துக்கம் எல்லாம் மறைந்து போகிறது. நாம் நித்திய வீட்டிற்கு ஒரு நாள் போகிறோம். அதனால விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். நான் தேவனுடைய வீட்டிலே நான் நிலைத்திருப்பேன், தேவனுடைய கூடாரத்தை நான் குடியிருப்பேன் என்று சொல்லி நீங்கள் இந்த நாளிலே அறிக்கையிடுங்கள். விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. உங்க வாழ்க்கையில வருகிற பாடுகள், பிரச்சனைகள், போராட்டம், கண்ணீர், இது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அவிசுவாசத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பாடுகள் உங்க வாழ்க்கையில வரும்போது நீங்க அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாமல், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் என்னை நடத்துவார், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நானும் தேவனுடைய சமூகத்திலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் சொல்லி என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும், என் கவலைகள் மறந்து போகும், என்னுடைய பாடுகள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் என்று சொல்லி நீங்க விசுவாசித்து வார்த்தைகளை பேசுங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்க விசுவாசத்தை பார்த்து எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். அதனால இந்த நாளில அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாம விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தமான நல்ல பிதாவே, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு காலம் ஜெபிக்கிறேன்ப்பா. விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியாக வருத்தப்படேன் என்று சொல்லுகிறது போல ஆண்டவரே, விசுவாச வார்த்தைகளை பேசட்டும்ப்பா. எவ்வளவு பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், ஆண்டவர் சூழ்நிலைகள் ஆண்டவரே சாதகமா இல்லாத போல கடந்து போய் கொண்டிருக்கலாம்ப்பா. அப்போ அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே விசுவாச வார்த்தைகளை பேசி ஆண்டவரே உம்முடைய வீட்டில் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன்னு சொல்ற. அப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசட்டும். அவிசுவாசமான வார்த்தைகளை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவர் விசுவாசித்து உங்களுடைய வழிகளை நடக்க அப்பா உதவி செய்யுங்கப்பா. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்ற வார்த்தை ஆண்டவரே அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் விசுவாசித்து ஆண்டவர் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் பிதாவே, ஆமென். நீங்களும் இந்த நாளிலே ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.